இளையதெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆசியோடு, இளையதெய்வம் புரட்சித் தலைவர் நல்ல ஆசியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சோதனைகளை சந்திக்கலாம், சோதனைகள் வரலாம். அது சோதனைகள் அல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மன வலிமைக்கு வலு சேர்க்கிற சந்தர்ப்பமாகத்தான் அதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது. எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் இது மக்கள் இயக்கம், மக்களால் பாதுகாக்கப்படுகிற இயக்கம், மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம், மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம். புரட்சித் தலைவர் இளையதெய்வம் அம்மா அவர்கள் சொன்னார்கள், மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அந்த தாரக மந்திரத்திலே புரட்சித் தலைவர் இளையதெய்வம் அம்மா அவர்கள் உங்களால் நான், உங்களுக்காக நான் என்று சொன்னார். எல்லோரும் இல்லாமல் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று உழைத்தார். அமைதி, வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தோடு உழைத்த அந்த தெய்வ திருவங்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை மறுவடிவுமாக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சி கட்டி அமர்த்துவதற்காக ஒரு மாபெரும் தியாக வேள்வியை நடத்தி கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மறு உருவம் எடப்பாடி பழனிசாமி என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். ரவீனா, கடந்த சில நாட்களாகவே அதிமுகவில் சலசலப்பானது ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு அத்திக்கடவு அவிநாசி திட்டமானது நிறைவேற்றப்பட்ட அந்த திட்டத்திற்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. இந்த பாராட்டு விழாவானது முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழாவானது நடத்தப்பட்ட நிலையில் அந்த பாராட்டு விழாவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் உருவப்படங்கள் இல்லாததால் அந்த நிகழ்ச்சியில் செங்கோட்டையன் புறக்கணித்திருந்தார். இந்நிலையில் அதிமுகவில் இந்த பாராட்டு விழாவில் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் புறக்கணித்திருந்த நிலையில் அதிமுகவில் பெரும் சலசலப்பானது ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த பாராட்டு விழா புறக்கணித்து அதேபோல் அதிமுகவில் ஏற்பட்ட சலசலப்புக்கு எதிர்க்கட்சி சட்டமன்ற துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஆர்.பி. உதயகுமார் இன்றைய தினம் ஒரு கருத்தை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். எடப்பாடி தலைமையில் மீண்டும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் ஆட்சியை மலர வெற்றி சரித்திரம் படைப்போம் என்றும், மேலும் முன்னாள் முதல்வரின் கருத்தை வலுப்படுத்தும் அளவில் கழக அம்மா பேரவை கழக ரீதியாக உள்ள 82 மாவட்டங்களிலும் குறுமை பிரச்சாரங்கள் மூலம் மக்களை சந்தித்து திமுகவின் அவல நிலையை மக்களுக்கு எடுத்துச் செல்லும் போர்க்களத்தில் ஈடுபட்டு மீண்டும் ஆட்சியை கழக அம்மா பேரவை வலுப்படுத்தி இந்த இயக்கத்திற்கு கிடைத்த இறையர்கள் தான் எடப்பாடியார் என்றும் தற்போது ஒரு புகழ்ந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். மேலும் இன்றைக்கு எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்தும் அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது என்றும் தற்போது எதிர்க்கட்சி சட்டமன்ற துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தற்போது நேரடியாக செங்கோட்டையன் அவருடைய கருத்திற்கு எதிர்வினையாற்றும் வகையில் ஒரு கருத்தை தற்போது பதிவிட்டிருக்கிறார். மேலும் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு எப்படி ஜெயலலிதா அதிமுகவை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தாரோ அதனுடைய மறு உருவமாக எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மறு உருவமாக எடப்பாடி பழனிசாமி திகழ்கிறார் என்றும் தற்போது அந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார். இது மீண்டும் அதிமுகவில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.